இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பேர் தனுர். இது இந்த படத்தோட 3rd பார்ட். இந்த படம் உங்களுக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட் 2 பார்ட் பார்த்துருக்கணும். அதுவும் நம்ம சேனல் அப்லோட் ஆகிருக்கு, அதை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோயினான ரீசாக்கு பேயை பார்க்குற சக்தி இருக்கு. ஒரு நாள் இந்த சக்தி வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு மந்திரம் பண்ணுறா. அப்போலேருந்து அவளுக்கு எந்த பேயும் கண்ணுக்கு தெரியல. ஆனால் அவளோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பேய் வந்து தூக்கிட்டு போயிடுது. அந்த பேய் எதுக்கு இவரோட ஃப்ரெண்ட்ஸை தொந்தரவு பண்ணுது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு ஹீரோயின் தேடி போகும்போது ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகுது. அதுக்கப்புறம் நடக்கிறதா இந்த படம். இப்போ நம்ம டேரெக்டாக படத்துக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ரீசா ஒரு இடத்துல நிற்கிறா. அவளை சுற்றி ஃபுல்லாக பொம்மைகளாக இருக்குது. அவள் ஒரு ஸ்க்ரீனை விளக்கிட்டு பார்த்தா ஒரு ஸ்டேஜில் நிற்கிறா. அப்போ ஒரு லைட் அவள் மேலே படும்போது அவளோட நிழல் மட்டும் இல்லாமல் இன்னொரு நிழலும் அவள் கண்ணுக்கு தெரியுது. அங்கேருந்து அவள் பயந்து ஓடுறா. போய் அந்த ஆடிட்டோரியம் டோர் திறந்து ஓடிடலான்னு பார்க்கும்போது அவள் பின்னாடி செகண்ட் பார்ட்டில் கடைசியாக வந்து பேய் டான்ஸ் ஆடிட்டே வருது. அப்போ அவள் தங்கச்சி வந்து அவளை எழுப்புறா. பார்த்தா ரீசா இதெல்லாம் நினச்சி பார்த்து அவள் லேப்டாப்பில் டைப் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு சின்ன வயசுலேருந்து நடந்தது, பேய்களை பார்த்தது எல்லாத்தையுமே ஒரு புக்கை எழுதி ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருக்கா. அதுக்கு தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ரீசாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் ரேடியோவில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் ரீசா அவளோட பாய் ஃப்ரெண்டோட ஷோ கேட்டே வேலை செய்யலான்னு வந்து உட்கார்றா. அப்போ அவளோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் போய் ரேடியோவில் சேனல் மாற்றுறாங்க. இவ போய் திருப்பி அதே சேனலுக்கு மாத்துறா. திருப்பி அவனுக்கு மாற்றி விட்றானுங்க. இதை பார்த்து இவ கோவப்படும் போது டக்குன்னு அவள் தங்கச்சி வந்துடுறா. இவ்வளோ சரின்னு விட்டுறா. அன்னைக்கு நைட் தூங்கிட்டு இருக்கும்போது ரீசாவோட ஃபோன்லேருந்து அலாரம் அடிக்குது. இவனோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் பீரோக்குள்ளே ஒழிச்சு வச்சிடறாங்க. பீரோக்குள்ளே இருந்து அந்த அலாரம் சவுண்ட் கேட்குது. ரீசா போய் அந்த ஃபோன் எடுத்து அலாரம் ஆஃப் பண்ணிட்டு அவள் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறா. அவள் பாய் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. 12 மணிக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லி தான் ஃபோனில் அலாரமே வச்சிருந்தா. ஆனால் இவளோட ஃப்ரெண்டு ஃபோன் எடுத்துகிட்டு போய் மறைச்சு வச்சனால விஷ் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுது. அவள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சாரி விஷ் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறா. ரீசா அவளோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறா. அதுக்கு அவனுங்க அலாரம் ஒன்று எழுப்பிடுன்னு சொல்லி தான் மறைச்சு வச்சோங்கிறானுங்க. இவ்வளோ சரி போன்னு விட்டுறா. அடுத்த நாள் அவளோட பாய் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் காமிக்கிறாங்க. அங்கே ரைட்டராக வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு ஏதோ தப்பு எழுதிட்டான்னு அவளை பிடிச்சி கேட்டிருக்காங்க. இந்த பாய் ஃப்ரெண்டை இப்போ வந்து ஹீரோனே சொல்லலாம். ஹீரோவா அவகிட்ட வந்து இதை அவ பண்ணல, நான் தான் சும்மா விளையாட்டுக்காக பண்ணேன் அப்படிங்கிறான். இன்னைக்கு ஹீரோக்கு பர்த்டேன்றதுனால ரீசா அவளோட வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்க போறேன், நீங்க இந்த ரூம்குள்ளேயே இருங்கன்னு சொல்லிட்டு சாத்திட்டு போயிடுறா. அவங்களும் நானும் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கேட்டு சோகமாயிடுறாங்க. அன்னைக்கு நைட் ரீசாவும் ஹீரோ கூட வேலை செஞ்ச எல்லாருமே ஹீரோக்கு சர்ப்ரைஸா பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. அன்னைக்கு நைட் அவங்க எல்லாருமே சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் பூம் அவங்க கிட்ட வருது. இதை பார்த்துட்டு ரீசா அவளோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் உங்கள்கிட்ட இன்னைக்கு தானே சொன்னேன் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்கள திட்டுறா. அதுக்கு அவனுங்க நீ பழைய மாதிரி இல்லை, இப்பெல்லாம் என் கூட விளையாடவே மாட்டேங்கிற அப்படிங்கிறானுங்க. அதுக்கு ரீசா அப்போ உங்க கூட விளையாடுறவங்களை தேடி பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிடுறா. ஹீரோ கூட வேலை செய்யற ஒருத்தன் அங்கே விளாக் எடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் வந்து வீட்டில் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ரூம் கிட்ட மட்டும் ஒரு பொண்ணு பாடுற சத்தம் கேட்குது. இவனும் என்ன பாட்டு சத்தம் கேட்குதுன்னு அங்கே கேட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, வா போலான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போயிடுறான். ரீசா போய் அவரோட பேய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு போனா அவனுங்க ஐயோ ரீசா மழை வருது, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த பாட்டை பாடு, இந்த பொம்மையெல்லாம் எடுத்து வீட்டு ஃபுல்லாக மாட்டு அப்படிங்கிறானுங்க. அதுக்கு ரீசா கீழே அவன் இருக்கான், சத்த போடாமல் இருக்கடான்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்போ அந்த சின்ன பசங்களாம் பயத்தோட பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே வேற ஏதோ ஒரு பொண்ணு நடந்து வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறா. ஹீரோ கிளாஸ் எடுத்துட்டு வரான். அப்போ அங்கே ஒரு பலூன் நடந்துன்னு பயந்து அந்த கிளாஸ் எல்லாம் கீழே போட்டுறான். அதில் ஒன்று அவன் கையை கிழிச்சிருது. ரீசா இதை இவளோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணான்னு நினச்சிக்கிறா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் போனோன்னே இவ திருப்பி அந்த ரூமுக்கு வந்து உங்களை எனக்கு பார்க்கவே பிடிக்கல, திருப்பி என் கிட்டே வராதிங்கன்னு சொல்லிட்டு அழுகிறா. ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருப்பாங்க பேய்களுக்கும் ஒரு உலகம் இருக்குன்னு. அந்த சின்ன பசங்க எல்லாம் பேயோட உலகத்தில் இருக்காங்க. அந்த ரூம்குள்ள இருந்து கேட்ட பாட்டு இங்கேயும் கேட்குது. அந்த பசங்களாம் அந்த பாட்டு கேட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரீசா பெட்ல படுத்துட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல வந்து யாரோ படுக்கிறாங்க. ரீசா அவளோட தங்கச்சின்னு நினைச்சு நீ சீக்கிரம் தூங்கு அப்படிங்கிறா. ஆனா அங்க யாருமே இல்லை. அடுத்த நாள் ரீசா ஒரு மரத்தடியில் உட்காந்து அவளோட புக்குக்காக லேப்டாப்ல டைப் பண்ணிட்டு இருக்கா. நேற்று நடந்த எல்லாத்தையுமே எழுதுறா. அப்போ அவ எனக்கு இந்த 3rd ஐ ஓப்பன் ஆகாமே இருந்திருக்கலாம், நானும் நார்மல் மனுஷங்க மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறா. அப்போ அவ பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து நீ இப்போ நார்மல் மனுஷங்க மாதிரியே இருக்கலாம், உன் 3rd ஐயை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா 3rd ஐயை க்ளோஸ் பண்ணா எந்த பேயும் பார்க்க முடியாது. ரீசா அவகிட்ட நான் என்ன பண்ணணும்னு கேட்கறா. அதுக்காக நான் சொல்ற மந்திரத்தை திருப்பி சொல்லுன்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறா. ரீசாவும் அந்த மந்திரத்தை திருப்பி சொல்றா. அவ வீட்டுக்கு போய் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்கு. இவ்வளோ அவ பேய் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றா. ஆனா அவங்க யாருமே அவ கண்ணுக்கு தெரியல. இந்த அளவுக்கு அவங்க வீடு எம்டியா இருந்து அவ பார்த்ததே இல்லை. அன்னைக்கு நைட் கண்ணாடியில் பார்த்தா ரீசாவோட ஒரு கண்ணு மட்டும் வீங்கிருக்கு. ரீசா அந்த கண்ணுக்கு ஐ டிராப்ஸை போட்டு மூடி திறந்து பார்க்கறா. திடீர்னு ஒரு தடவை திறக்கும் போது ஒரு பேய் கண்ணுக்கு தெரியுது. உடனே அவ பயந்துடுறா. அந்த பேய் உலகத்தில் அந்த பசங்கள்லாம் பயந்துட்டே உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தன் அவளால் நம்ம கிட்ட வர முடியாதுலன்னு கேட்குறான். அதுக்கு இன்னொருத்தன் ரீசாக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ரீசானால் அந்த நைட்டு தூங்கவே முடியல. எந்திரிச்சு பார்த்தா அவளோட ரூம்லேருந்து ஒரு இடத்துல தண்ணி சொட்டிட்டு இருக்கு. இவளும் மழை வரனால தான் தண்ணி சொட்டுதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கெட் வச்சுட்டு இவ தங்கச்சியை ப்ரே பண்ணணும்னு சொல்லி எழுப்பிட்டு போறா. அடுத்த நாள் ஹீரோ அவன் பர்த்டேல எடுத்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கும் அந்த பொண்ணு பாடுற சத்தம் கேட்குது. அப்போ கரெக்டாக ரீசா வீடியோ கால் பண்ணுறான். இவன் கால் அட்டன் பண்ணி பார்த்தா ரீசாவோட கண்ணு வீங்கி இருக்கு. நீ போய் டாக்டரை பாரு அப்படிங்கிறான். அப்போ ரீசா அவனை பார்த்து இரு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அங்கேருந்து போகிறான். இவனும் அங்கேருந்து எங்கேயோ எழுந்து போகிறான். அந்த காலை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ ஒரு பேய் நடந்து வந்து சோஃபாவில் உட்கார்றது நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. ரீசாவும் வந்து உட்கார்றா. அந்த பேய் ரீசா பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு. ஆனால் ரீசாக்கு தெரியல. ஹீரோ வந்து பார்க்கும்போது அந்த பேய் மறைஞ்சிருது. ரீசா அவளோட பாய் ஃப்ரெண்டு பார்த்து இங்கே ரொம்ப மழையா இருக்கு, வெளியே போக முடியல அப்படிங்கிறா. அதுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் இங்கெல்லாம் சுத்தமாக மழையே இல்லைன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான்.
ரீசா அவ எழுதி வச்ச ரஃப் டிராஃப்ட்ல எடுத்து பாக்குறா. அதுல ஒரு 2-3 பேஜ் காணாம போயிருக்கு. அந்த சோஃபாவை தொட்டு பாக்குறா. அந்த பேய் உட்காந்துட்டு இருந்த இடம்லாம் ஈரமா இருக்கு. இது அவளோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்றாங்கன்னு நினைச்ச அந்த வீட்டு ஃபுல்லா தேடிட்டு போறா. அப்ப காலையில தண்ணி லீக் ஆச்சுன்னு வச்ச பக்கெட்டை பாக்குறா. அந்த பக்கெட் கிட்ட போய் ரீசா பாக்குறா. அப்ப அந்த பக்கெட்குள்ள இருந்து ஒரு கை வந்து ரீசாவை தண்ணிக்குள்ள புடிச்சு முக்குது. ரீசாவும் அது கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிடறா. பயத்தோடய கீழே வந்து அவ எழுதி வச்சதுல எத்தனை பேப்பர் மிஸ் ஆகுதுன்னு செக் பண்றா. அப்ப கரெக்டா அவ தங்கச்சி வந்துடுறா. அவ தங்கச்சி ரீசாவை பார்த்து வெளியே எங்கேயுமே மழை இல்ல, நம்ம வீட்டுல மட்டும் தான் மழைங்கிறா. ரீசாக்கு இப்பதான் புரிய வருது. அந்த பாட்டு பாடு பொம்மையை மாட்டி வெயின்னு அவன் ஃப்ரெண்ட் சொல்லியிருப்பாங்க. இவளும் போய் அந்த பொம்மையை எடுக்கிறா. இப்ப பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த பொம்மையை ரீசாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவகிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க ரீசா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஜாப்பனீஸோட நம்பிக்கைப்படி மழை போனோன்னா இந்த பொம்மையை எடுத்து வீட்டுக்கு வெளியே மாட்டினா போதும் அப்படிங்கிறானுங்க. அதுக்கு ரீசா, மழை போனோன்னா நான் பாடுற பாட்டு திருப்பி பாடுங்க, நான் ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. அவங்களும் திரும்பி பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரீசா அதே பாட்டெல்லாம் பாடிட்டு அந்த பொம்மையை எடுத்து மாட்டுறா. ஆனா மழை மட்டும் நிக்கல. ரீசாவோட தங்கச்சி ரீசா கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கறா. அதுக்கு ரீசா, இந்த மழை நம்ம வீட்டுல மட்டும்தான் வருது, இது நார்மல் இல்ல அப்படிங்கிறா. ரீசாவோட தங்கச்சி உன் பேய் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இதை பத்தி கேளு அப்படிங்கிறா. அதுக்கு ரீசா, நான் அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு என் 3rd டே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னால் அவங்கள பார்க்கவே முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறா. ரீசா போய் அவள் எழுதி வச்சதுல எது காணும்னு செக் பண்றா. பார்த்தா அவள் பேய் ஃப்ரெண்ட்ஸை பத்தி எழுதி வச்சது மட்டும்தான் காணும். ரீசா அன்னைக்கு சோஃபாலேயே படுத்து தூங்கிடுறா. அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அவள் மேலே தண்ணி சொட்டு சொட்டா விழுகுது. அவள் எந்திரிச்சு பார்த்தா ரீசா மேல ஒரு பேய் இப்படி தொங்கிட்டு இருக்கு. அது அப்படியே ரீசா மேல விழுந்துருது. ரீசாவும் பயந்துட்டு கத்துறா. இதை கேட்ட அவள் தங்கச்சி ஓடி வந்து பாக்குறா. ஆனா அங்க ரீசா எதுவுமே நடக்காத மாதிரி நின்றுட்டு இருக்கா. ரீசாவோட தங்கச்சி ரீசாவை பார்த்து, உன் கண்ணு நல்லா வீங்கி இருக்கு, வா போய் டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறா. ரீசாவும் அதுக்கு பதில் சொல்லாமே உட்காந்துருக்கா. அவ தங்கச்சிக்கு போய் வருது ஏதோ சரியில்லைன்னு. ஹீரோவும் ரீசாவுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்கறான். ஆனா எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை. ஹீரோ அவன் பர்த்டேக்கு எடுத்த வீடியோ திருப்பி பார்த்துட்டு இருக்கான். யார் அந்த பாட்டு பாடினான்னு கேட்கறதுக்காக. அங்க ரீசாவோட தங்கச்சி ஹீரோவை பார்க்க வந்துட்டா. ரீசா பியானோல உட்காந்து அந்த பேய் பாடின பாட்டை பாட ஆரம்பிக்கிறா. அவளோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டை கேட்டோன்னு பயந்துட்டு அது ரீசா இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ரீசா அவ கையெடுத்து பியானோல வச்சு தலையை தூக்குறா. அவங்கள கூப்பிடுன்னு யாரோ கத்துறாங்க. ரீசா அவ தலையவே பியானோல அடிச்சுக்கிறா. அப்போ ரீசா திருப்பி சுயநினைவுக்கு வரா. ரீசா ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ அவளோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறதுல இவ காதுக்கு கேட்குது. ஆனா அவங்க கண்ணுக்கு தெரியல. அவங்க ரீசாவை பார்த்து, நான் அவகிட்ட இருந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன், நீயும் உன்னை காப்பாத்திக்கோ அப்படிங்கிறாங்க. அப்போ ரீசா, என் 3rd டே க்ளோஸ் பண்ணனாலதான் இவ்வளவு பிரச்சனை, சாரி அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அவங்க, நீ க்ளோஸ் பண்ணல, அவதான் உன்னை க்ளோஸ் பண்ண வச்சா அப்படிங்கிறாங்க. ரீசா ஓடி வந்து அவள் லேப்டாப்பை பாக்குறா. அப்பதான் அவளுக்கு புரிய வருது, அவ எந்த மரத்துக்கு கீழே நிக்கல, யாருமே அவகிட்ட வந்து பேசல. ரீசா வீட்டுல இருந்து போய் ரீசாவை அந்த மாதிரி கற்பனை பண்ண வச்சு அது சொல்ற மந்திரத்தை திருப்பி சொல்ல வச்சிருச்சு. ஏன்னா அப்பதான் ரீசாவோட 3rd ஐ க்ளோஸ் ஆகும். ரீசா நின்றுட்டு இருக்கும்போது ரீசா பின்னாடி வந்து அந்த பேய் பயப்படுத்துது. அவங்கள கூப்பிடுன்னு கத்துது. ரீசா பயந்துட்டு போய் கீழே விழுந்துடுறா. அப்ப ரீசா வீட்டுக்குள்ளேயே மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த பேய் ரீசாவை அப்படியே தூக்கி கண்ணாடியில் அடிச்சிருது. அவங்கள கூப்பிடுன்னு திருப்பி கத்துது. ரீசா அடி வாங்க கூடாதுன்னு அவளோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. அந்த பேய் ரீசாவோட ஃப்ரெண்ட்ஸை இழுத்துட்டு போயிடுது. அப்ப அந்த இடத்துக்கு ரீசாவோட தங்கச்சி ஹீரோ வந்துடுறான். ரீசா பயத்திலே அந்த பேய் பாடின பாட்டை நடுங்கிட்டே பாடிட்டு இருக்கா. ஹீரோ, நான் இந்த பாட்டை ஏற்கனவே கேட்டிருக்கேன், என் பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோல இந்த பாட்டு வந்துச்சு அப்படிங்கிறான். எல்லாரும் உட்காந்து அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூம்குள்ள இருந்து பாட்டு சத்தம் வருது. அந்த ரூமை திறந்துட்டு ஹீரோ கூட வேலை செஞ்ச அந்த ரைட்டர் பொண்ணு வெளியே வரா. அப்பதான் இவங்க எல்லாத்துக்குமே புரியுது இது எல்லாமே இவதான் பண்ணான்னு. ஒரு பால் அடைஞ்ச வீட்டை காமிக்கிறாங்க. அங்க அந்த ரைட்டர் பொண்ணு உட்காந்து அந்த பேய் பாடின பாட்டை பாடிட்டே பியானோ வாசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவளுக்கும் ரீசா மாதிரியே பேயை பாக்குற பவர் இருக்கு. இவ ரீசாவோட பார்ட்டிக்கு வந்தப்போ அந்த பேய் பசங்களை பார்த்திருப்பா. அவங்க கிட்ட போய் நீங்க என் கூட வந்துடுறீங்களான்னு கேட்டிருக்கா. அதுக்கு அவனுங்க, நாங்க ரீசா விட்டு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னு ஓடிடுறானுங்க. அதுக்குதான் ஒரு பேயை விட்டு அவனுங்களுக்கு இங்க இழுத்துட்டு வந்திருக்கா. அந்த பேய் முன்னாடி ஒரு அடிமமா உட்காந்துருக்கு. ரீசாவும் ஹீரோவும் எப்படி அவ வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. ரீசா அந்த வீட்டுக்குள்ள போனா கதவு சாத்திடுது. ஹீரோ வெளியவே மாட்டிக்கிறான். ஹீரோ வெளியே ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ரீசா வீட்டுக்குள்ள அவளோட போன்ல கேமராவையும் டார்ச்சும் ஆன் பண்ணிட்டான். சின்ன பசங்களை தேடிட்டே போறான். அப்போ அவளுக்கு திரும்பி அந்த பாட்டு கேட்க ஆரம்பிக்குது. பார்த்தா ரைட்டர் பொண்ணு தான் அந்த பாட்டை பாடிட்டு இருக்கா. அவ ரீசாவை பார்த்து ஓடி வரா. அதே டைம்ல ஹீரோ அந்த வீட்டோட பேஸ்மெண்ட் குள்ள போயிடுறான். போய் பார்த்தா அந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லா தண்ணியா இருக்கு. அங்க ஒரு பெட்டி ஒன்று இருக்கு. அதை திறந்து பார்த்தா உள்ள ஒரு போனோம். இவனும் அதை பார்த்து பயந்துட்டு அந்த பெட்டியை க்ளோஸ் பண்ணிடுறான். அப்போ அங்கே ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸாக இருக்கு. அது என்னன்னு போய் பார்க்குறான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, ஒருத்தர் பிளாக் மேஜிக் பண்ணி மழையெல்லாம் வர வைப்பார் போல. அவர் மக்கள்லாம் சேர்ந்து கொண்டுட்டாங்க. அவரோட ஒரு பொண்ணை மட்டும் போலீஸ் காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு போட்டிருக்கு. அந்த ஃபோட்டோவில் பிளாக் மேஜிக் பண்ணுறவர் ஒரு செயின் போட்டிருக்காரு. அதே செயினை தான் இந்த ரைட்டரும் போட்டிருக்கா. அப்படின்னா அவரோட பொண்ணு தான் இவன். ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பின்னாடி பெட்டி திரும்ப திறக்குது. அதை பார்த்து அவன் பயந்து ஓடிடுறான். ரீசா மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறா. அப்போ அவரோட பேய் ஃப்ரெண்ட்ஸும் மயங்கி கிடக்குறாங்க. ரீசா அந்த ரைட்டரை பார்த்து, ஏன் எங்களுக்கு இவ்வளோ பண்ணுற அப்படின்னு கேட்குறா. அதுக்காக என்ன உனக்கு இன்னுமா ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா. காலேஜ் டைம்ல ரீசா அவளோட பேய் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருப்பா. இவளுக்கும் பேயை பார்க்குற சக்தி இருக்கும். இவளும் தனிமையாக தான் இருந்திருப்பா. அதனால இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு சொல்லி போறா. ஆனால் அவங்க இவளை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கு ரீசா இவளை பார்த்து, என்ன மன்னிச்சிரு, இவங்களையும் மன்னிச்சிரு அப்படிங்கிறா. அப்போ அந்த பேய் ரீசாவோட முடிய பிடிச்சி இழுக்குது. அப்போ ஹீரோ வந்து அந்த ரைட்டரை தள்ளி விட்டுறா. இதை பார்த்த பேய் ஹீரோ மேலே டென்ஷனாக அவனை தூக்கி அடிச்சிருது.
அந்த ரைட்டர் ரீசாவை பார்த்து இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றா. ஹீரோ வந்து ரீசா கிட்ட இந்த ரைட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான், இவ்வளவு உன் காலேஜில் தான் படிச்சான்னு. அதுக்கு ரீசா நான் உங்களை பார்த்ததே இல்லைன்றா. இதுல கோவமானவ அவங்க அப்பாவோட பணத்துல இருந்து அந்த செயின் எடுத்து போட்டுக்கிறா. அப்போல இருந்தே இவளுக்கு இந்த பேயை கண்ட்ரோல் பண்ற பவர் வந்துச்சு. ரீசாவை கொண்டுடலான்னு சொல்லிட்டு அவன் அந்த செயினை தொடறான். பார்த்தா அந்த செயின் அவகிட்ட இல்ல. ஹீரோ அவளை தள்ளி விடும்போது அந்த செயினையும் பிடிச்சி இழுத்துட்டான். அந்த செயின் அவன் கீழே போட்டு உடச்சோன்னு அந்த பேய் தண்ணி ஆயிடுது. இவளும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. ரீசாவோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் அவளை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ரீசா அவ வீட்டுக்கு வந்துடுறா. ஆனா ரீசாக்கு நிறைய அடிபட்டுருச்சு. அவளோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசாவை எழுப்பி நாங்க போறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரீசா எனக்கு இன்னும் உடம்பு சரியாகல, வேணா நம்ம வீட்டுக்குள்ளேயே விளையாடலாம் அப்படிங்கிறா. அதுக்கு அவனுங்க நாங்க மொத்தமா போறோம், இனிமே வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரீசா நான் இனிமே உங்ககிட்ட கோவமா பேச மாட்டேங்கிறா. அதுக்கு அவங்களும் இல்ல ரீசா எங்களால இங்க ஃபுல்லா இருக்க முடியாது, நாங்க இங்க இருந்து அடுத்தடுத்து உன்னை பேய் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கோம், நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்றான். அப்படியே ஒவ்வொருத்தனும் மறைய ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது அந்த ஆம்புலன்ஸ் பொம்மையை ரீசா கிட்டே கொடுத்துட்டு போயிடுறாங்க. ரீசாவும் அந்த வீடு ஃபுல்லா போய் தேடி பாக்குறேன் எங்கேயாவது இருக்காங்களான்னு. ஆனா அவங்க அங்க எங்கேயுமே இல்லை. இதோட இந்த படம் முடிஞ்சுச்சு. மறுபடியும் இன்னொரு நல்ல படத்தோட வந்து பார்க்க. அது வரைக்கும் பாய்.